அப்போ இந்த இடத்துல என்னன்னா இந்த போலி நம்பிக்கைகள், இந்த போலி நம்பிக்கைகள் ஹீரோக்கள் மூலமாகவும் சூப்பர் ஸ்டார் மூலமாகவும் கொடுப்பான், ஆலிம்கள் வழியாகவும் சைத்தான் கொடுப்பான். வாய் ஆலிம்து, பேச்சு சைத்தான்து. புரியுதா? இவன் வாக்குறுதி கொடுக்குறான், களிமா சொன்னா சொர்க்கம், இது பண்ணா சொர்க்கம். கண்டிப்பா கிடையாது. குரான் இருக்க, குரானை ஃபாலோ பண்ணா சொர்க்கம். இது நான் சொல்றேன். இதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? இப்போ குரான் எத்தனை பேர் நீங்க படிச்சிருக்கீங்க, எத்தனை பேர் அதை விளங்கிருக்கீங்க? யாருக்கும் தெரியும். அப்ப என்ன அர்த்தம்? அப்போ குரானை நீங்க ஃபாலோ பண்ணாம நீங்க சொர்க்கத்துக்கு போயிருவீங்களா? அப்போ நீங்க புரிஞ்சுக்கணும், குரானை படிக்க தெரியலையா? ஏன் தெரியல? எல்லாம் கேட்பேன். ஏன் தெரியல? மொழி தெரியல. சரி, ஓகே. நீ பிறக்கும்போது தமிழ் கற்றுக்கிட்டு இருந்தியா? இங்கிலீஷ் கற்றுக்கிட்டியா? உருது கற்றுக்கிட்டியா? 3 லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா? அரபி கற்றுக்க மாட்டியா? ஏன் உங்கள் அப்பன்னு சொல்ல மாட்டாங்க? டியூஷன் ஸ்கூல் போகலாம் உங்கள் அம்மா அடிச்சு அனுப்புறாங்களா? அரபி கற்றுக்கிறதுக்கு உங்கள் அம்மா அடிச்சு அனுப்புனாங்களா? என்ன எஃபர்ட் போட்டாங்க? சமுதாயத்தில் இருக்கிற தலைவர்கிட்ட ப்ரெஷர் கொடுத்துருக்கீங்களா? மஸ்ஜிதுக்கு போயிட்டு கஞ்சி ஊற்றுறீங்க, குடிச்சிருக்கீங்க. என்னையா நீங்கள் என்ன முஸ்லீம் உம்மத்தை வச்சிருக்கீங்க? ஏன்னா குரான் மட்டும் நம்ம நெஞ்சில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம இப்படி இருக்க மாட்டோம். இதெல்லாம் ஒரு விஷயம் புரியுதா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களை நீங்களே ஏமாற்றிக்காது. உங்கள் ஆலிம்கள் சொல்கிறது, உங்கள் ஜமாத்தோடைய தலைமைகள் சொல்கிறது, இவங்க எவனையுமே நம்பாதீங்க. குரானை புரிஞ்சிக்க முயற்சி